5-6 வருஷமா ஃபோன்லேயே தாங்க பேசிகிட்டு இருந்தோம். நேரில் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. கடவுள் அருளால இன்றைக்கி தான் அமைஞ்சுது. என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கே வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போக முடியலை. ஆக்சுவலாக இவங்க யூடியூப் மூலமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அஞ்சு பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் போனப்போ இருந்த அந்த ஸ்மைலு கடைசி வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டைம் போனதே தெரியலை. போனதுமே உனக்கு சினமன் டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு சூப்பராக சினமன் டீ போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அவங்க பால்கனியில் நின்று கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட வீடியோஸ்லேயும் நான் அந்த பால்கனிலாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்ல வியூ, நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் டின்னர்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து இடியாப்பம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, கூடவே வந்து இடியாப்பத்துக்கு சூப்பராக ஸ்டியூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சிக்கன்லாம் வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் இந்த டைம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து அந்த சினமன் டீ, அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி கொத்தி வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவோம். அவங்க வந்து ஐஸ்கிரீமோட இந்த பனானா கட் பண்ணி கொடுத்து இதோட சேர்த்து சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும்னாங்க. அதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களும் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுநாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.